விதைகளே விதைகளே வாங்கள் சோறு திங்கலாம். சோறு ரெடி, நான் ரெடி, கூடவே சிக்கன் ரெடி. தெரியுதா 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 தெரியுதா? மிளகாக்கறி தெரியுதா? மிளகாக்கறி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். ஆமாம், இப்போதான் ஒரு தர்பூசணியும் அந்த கருப்பாக பழம் திராட்சை பழமாக கருப்பு திராட்சையும் தர்பூசணி கலந்து ஒரு மிக்ஸி போட்டு அடித்து ஒரு ஜூஸு குடித்தேன். பார்த்துங்க, வெயில் ரொம்ப கடுமையாக கொடூரமாக இருக்குது. அப்புறம் பார்க்குறேன், பின்னாடி திரும்பி பார்க்குறேன், மணி 1:15 ஆச்சு. சரி, அப்புறம் சோத்தை 2 துண்ணுக்கும் அப்படின்னு வந்துட்டேன். பார்த்துங்களா? ஆமாம் ஆமாம் விதைகளே, மிளகாக்கறி சிக்கனு 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 சிக்கனமாக இருக்கணும். அதனால தான் சிக்கனை வாங்கிக்கிறது. ஒரு காலத்தில் சிக்கனா அப்படின்னு இதெல்லாம் யார் திங்கிறது, சக்க மறிக்க இருக்கும்னு நம்ம பழித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆயிரத்துக்கு முன்பு. இன்றைக்கி சிக்கனை வாங்கி திங்கிற நிலைமைக்கு நம்ம ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு விட்டோம். இதை எங்கள் ஓனர் சொல்லுவார், என்னமோ சொல்லுவார். அதை இப்போ சொல்ல வேண்டாம், நம்ம சோறு திங்கிற நேரத்தில். சரி விதைகளை, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாக்கு ஒரு மாதிரியாக புளிப்பு இனிப்பும் கலந்து இந்த ஜூஸு குடிக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. மிளகாக்கறி சிக்கனு கூட கொஞ்சோண்டு கூலிங்காக லேசாக தண்ணி குடிச்சோம்னா, தண்ணி பச்சை தண்ணி நல்லாயிருக்கும். ஆமாம், வாங்க சாப்பிட்லாம். இந்தாங்க ஒரு வாட்டி தான். அட இந்தல வாழ. சரி போல காத்துனுக்கா. மிளகாக்கறி ஏன்னா வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன். அதனால் சனிக்கிழமை, சரி அதனால் புதன்கிழமை சாப்பிட்டோம். இது மிளவா, வேறு மிளவா. இந்த மிளவாயும் ஆட்டுக்கால எலும்பும் ஒன்று. இதை புரிஞ்சவன் வாயில் சுண்ணு பார்த்து சொல்லு, சரியா? அதுக்கு ஒன்று அதை சொன்னால் இதை சொன்னாலும் சின்னதை பெருசாக்கி சணலை கொளுத்தி போட்டு அப்படியே கணிஞ்சிக்கிட்டே போய் பெருசாக ஊதி வெடிக்க விட்டுட்டு அப்புறம் திரும்ப துன்பத்தை பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஆமாம், நல்ல எலும்பு மாதிரி இந்த மிளவா. ஏன்னு கேளு, நான் தண்ணி ஊற்றலை. பார்த்துக்க, கறி வறுக்கும்போது தண்ணியே ஊற்றலை. இதயம் நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு அதிலே வேக வச்சேன். அதை போட்டு பற்றிட்டு இப்போ சோறு தின்னுதான். ஆமாம், அதை அப்படி போட்டோம். எல்லோரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இதிலிருந்து விடைபெறும் நான் பாரதி விதை. வணக்கம். 1 மணி 20 நிமிடத்தில் பாய் சொல்லி விடைபெறுகிறேன்.